வணக்கம். நற்றினையின் 389வது செய்தி சேவை ஜூன் 15, 2016 ஆனி மாதம் 1ஆம் நாளில் நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்தளிப்பவர் அறிமுகம் சி. சசிகுமார். தமிழக செய்திகள். காவிரி நீர் பிரச்சினை, மேகதாட்டு அணை, முல்லை பெரியாறு அணை விவகாரங்கள், தமிழக மீனவர் பிரச்சினை, இலங்கை தமிழர் பிரச்சினை முதலானவை அடங்கிய 29 அம்சங்களை உள்ளடக்கிய 96 பக்கங்கள் கொண்ட மனுவை பிரதமர் நரேந்திர மோடியிடம் தமிழக முதல்வர் ஜெயலலிதா அளித்தார். தேசிய திறந்தவெளி பல்கலைக் கல்வி நிறுவனம் நடப்பாண்டு முதல் 10ஆம் வகுப்பில் தமிழ் வழி கல்வியை அறிமுகம் செய்துள்ளது. இலங்கை அரசு 7 தமிழர்களிடம் பாகுபாடு காட்டாமல் உள்ளது என்பதை நிரூபிக்க முதற்கட்டமாக தமிழர் பகுதிகளிலே இருந்து உடனடியாக ராணுவத்தை முற்றாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைவர் கருணாநிதி கூறியுள்ளார். ஊடகங்கள் மீதான அவதூறு வழக்குகளை திரும்ப பெற வேண்டும், எழுத்தாளர் துரை குணாவை விடுதலை செய்ய வேண்டும் என்பவை உள்ளிட்ட 5 தீர்மானங்களை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றியுள்ளது. விலை கொடுத்து வாங்கப்படும் மின்சாரத்தை எல்லாம் தங்களின் சாதனை என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தால் தமிழகம் மின்மிகை மாநிலம் ஆகாது. மாறாக தமிழ்நாடு மின்சார வாரியம் கடனில்தான் மூழ்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியுள்ளார். வேலூரில் அங்கீகாரம் நிரந்தரமாக ரத்து செய்யப்பட்ட செயின்ட் ஜான்ஸ் மெட்ரிக் பள்ளியின் அனைத்து மாணவர்களும் வேறு பள்ளிகளில் சேர்க்கப்பட உள்ளனர். +1 தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் வேறு பள்ளிக்கு செல்ல பள்ளி நிர்வாகம் கட்டாயப்படுத்துவதாக 5 மாணவர்கள் நேற்று தூத்துக்குடி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் காவல் கிணறு பகுதியில் தேரிக்காட்டில் அளவுக்கு அதிகமாக மணல் கொள்ளையடிக்கப்பட்டு வருகிறது. இதனால் தேரிக்காடுகள் அழிவின் விளிம்பிற்கு தள்ளப்படுகின்றன. இப்பகுதியில் உள்ள 27 ஏக்கர் தேரிக்காட்டில் 90% அழிக்கப்பட்டுள்ளதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்திய செய்திகள். கொல்கத்தா அருகே 51 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி ஒன்றை சீரமைக்க மாநிலங்களவை உறுப்பினரான சச்சின் டெண்டுல்கர் ₹76 லட்சம் நிதியை ஒதுக்கீடு செய்துள்ளார். தொழிலதிபர் விஜய் மல்லையாவை அறிவிக்கப்பட்ட குற்றவாளி என்று பண மோசடி தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. டெல்லியில் 21 ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களின் பதவியை காப்பாற்ற வகை செய்யும் புதிய சட்ட மசோதாவில் கையெழுத்திட குடியரசுத் தலைவர் மறுத்துவிட்டார். இதையடுத்து பிரதமர் மோடி மீது முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் புகார் கூறியுள்ளார். பாஜக தனது 2 ஆண்டுகால ஆட்சியை கொண்டாடுவதை போலித்தனம் என்று சாடிய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், பாஜக ஆளும் மாநிலங்களில் முழு மதுவிலக்கை அமல்படுத்திவிட்டு பிறகு கொண்டாடுங்கள் என்று கூறியுள்ளார். டெல்லி போக்குவரத்து அமைச்சர் கோபால் ராய் தனது பதவியை ராஜினாமா செய்தார். அவரது இலாகா பணிகளை பொதுப்பணித்துறை அமைச்சர் சத்யேந்திர ஜெயின் கவனிப்பார் என்று தெரிகிறது. IS தீவிரவாத அமைப்பு கடந்த மாதம் வெளியிட்ட 6 இந்தியர்கள் அடங்கிய பிரச்சார வீடியோ சிரியாவின் ஹாம்ஸ் நகரில் உள்ள ஏரியை சுற்றி எடுக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. ஈரானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட உயர் ரக பாசுமதி அரிசியை நடுக்கடலில் துபாய்க்கு திசை திருப்பியதில் நடந்த ₹1000 கோடி ஊழல் தொடர்பாக விசாரிக்குமாறு அமலாக்கத்துறை மற்றும் வருமான வரித்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் போதைப்பொருள் பிரச்சினைக்கு ஒரே மாதத்தில் தீர்வு காணப்படும் என அக்கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். தெலங்கானாவில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு எம்பியும் ஒரு எம்எல்ஏவும் ஆளும் தெலங்கானா ராஷ்டிர சமிதி கட்சியில் இணைய முடிவு செய்துள்ளனர். இது எதிர்க்கட்சியான காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகிறது. அயல்நாட்டு செய்திகள். அணுசக்தி விநியோக நாடுகள் அமைப்பில் இந்தியா உறுப்பினராவதால் பாகிஸ்தானுடனான உறவில் உணர்வு ரீதியான சிக்கல் ஏற்படும், அணு ஆயுத போட்டிக்கு வலுவாகும் என சீனா காட்டமாக கருத்து தெரிவித்துள்ளது. சர்வாதிகாரியாக விளங்கினாலும் ஓமர் டோரிஜோஸ் பனாமா கால்வாய் பனாமாவிடமே வந்து சேர்வதற்கான ஒப்பந்தத்தை போட்டதால் நன்மதிப்பை பெற்றார். சிறந்த பேச்சாளரான அவர் விமான விபத்தில் மறைந்தார். மானுவல் நொரிகாவும் பனாமா வரலாற்றில் ஒதுக்க முடியாதவர். எல்லை பிரச்சினை தொடர்பாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ராணுவ வீரர்களுக்கு இடையே கடும் சண்டை நடைபெற்றுள்ளது. இதில் ஆப்கானிஸ்தான் வீரர் ஒருவர் உயிரிழந்தார். இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் எழுந்துள்ளது. பாகிஸ்தான் வசம் 110 முதல் 130 அணுகுண்டுகள் இருக்கலாம் எனவும் இது இந்தியாவின் வசம் இருப்பதை விட அதிகம் எனவும் ஸ்வீடன் நாட்டு சிந்தனையாளர் அமைப்பின் ஆய்வறிக்கை கூறுகிறது. அமெரிக்க கேளிக்கை விடுதி தாக்குதலுக்கு IS தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. அணுசக்தி விநியோக நாடுகள் அமைப்பில் உறுப்பினராக இந்தியாவை விட பாகிஸ்தான் அதிக தகுதிகள் பெற்றுள்ளது என்று பாகிஸ்தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சர்தாஜ் அஜீஸ் தெரிவித்துள்ளார். போபால் விஷவாயு கசிவுக்கு காரணமான டோவ் ரசாயன ஆலையை காப்பாற்றக்கூடாது என்று வெள்ளை மாளிகை இணையதளத்தில் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. வணிகச் செய்திகள். தங்கம் 1 கிராம் ₹2861, வெள்ளி 1 கிராம் ₹44.90. டெக்னாலஜி நிறுவனமான மைக்ரோசாப்ட் நெட்வொர்க்கிங் இணையதளமான லிங்க்ட்இன் நிறுவனத்தை வாங்குவதாக தெரிவித்திருக்கிறது. ₹1.70 லட்சம் கோடிக்கு வாங்க மைக்ரோசாப்ட் முடிவெடுத்திருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டில் நோக்கியா நிறுவனத்தை $720 கோடி கொடுத்து மைக்ரோசாப்ட் வாங்கியது. பணவீக்கத்தை அடிப்படையாக கொண்ட மொத்த விலை குறியீடு உயர்ந்துள்ளது.
மேலும் உணவுப் பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. மொத்த விலை சந்தையில் உருளைக்கிழங்கின் விலை 60% உயர்ந்துள்ளது. பருப்பு வகைகள் கடந்த ஆண்டை விட 36% விலை உயர்ந்துள்ளது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்கள் ஓய்வூதிய திட்டத்தில் சேர விரைவில் அனுமதி அளிக்கப்பட உள்ளது. இந்தியாவில் ஹோண்டா அமேஸ் கார்களின் விலை விற்பனை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. இந்தியாவில் ஹோண்டா அமேஸ் கார்களின் விற்பனை 2 லட்சத்தை தாண்டியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி மசோதாவுக்கு தமிழ்நாடு தவிர அனைத்து மாநிலங்களும் ஆதரவு அளித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரில் வெனிசுலா அணிக்கு எதிரான ஆட்டத்தை 1-1 என்ற கோல் கணக்கில் டிரா செய்தது மெக்சிகோ அணி. முத்தரப்பு ஒருநாள் தொடரில் நடந்த போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை மேற்கிந்திய தீவுகள் அணி 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பொறுப்பிற்கு அதிக விக்கெட்டுகளுக்கான இந்திய சாதனையை வைத்துள்ள அனில் கும்ப்ளே விண்ணப்பித்துள்ளார். திரைச்செய்திகள். கடுமையான சர்ச்சைகளுக்கு உள்ளான உட்தா பஞ்சாப் திரைப்படம் தற்போது வெளியாவது குறித்து நடிகரும் இயக்குனருமான சசிகுமார் தணிக்கை வாரியத்துக்கு எதிரான போராட்டத்தில் அனுராக் காஷ்யப்புக்கு கிடைத்த வெற்றி எங்களுக்கும் உரித்தானது என்று கூறியுள்ளார். சார்லி தமிழ் ரீமேக்கில் துல்கர் சல்மான் வேடத்தில் மாதவன் நடிக்க இயக்குனர் விஜய் இயக்க ஒப்பந்தமாகியிருக்கிறார். நவம்பரில் படப்பிடிப்பு துவங்குகிறது. இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. நன்றி, வணக்கம்.